இந்த உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய துதியும் ஸ்தோத்திரங்களும் அவரை உயர்த்துகிற அந்த வார்த்தைகளும் ஒரு உண்மையான சத்தியத்தின் அஸ்திபாரத்திலே இந்த முழு ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் முதலாவது கட்டப்படணும். நம்முடைய நினைவுகள் மீது அல்ல, நம்முடைய உணர்ச்சிகளின் மீது அல்ல, நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சிறு காரியங்களினால் நம்முடைய ஆராதனையானது பாதிக்கப்படக்கூடவே கூடாது. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையினுடைய அஸ்திபாரத்தின் மீது, தேவனை பற்றியதான சத்தியத்தின் மீது நம்முடைய துதியும் ஸ்தோத்திரமும் தேவனை உயர்த்துவதும் எல்லாமே அந்த அஸ்திபாரத்தின் மீது நிச்சயமாகவே கட்டப்படணும்.